ஹாய் ஆல், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரேடிங்னா இதை தான் சொல்லுவேன். இது வந்து பெரிய ப்ராஃபிட் எதுவும் இல்லை. நான் $2500 வரைக்கும் ஒரே ட்ரேடில் நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறேன். நான் பே அவுட்டும் போட்டிருக்கேன். அப்போல்லாம் இல்லாத சந்தோஷம் ஒரு திருப்தியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ட்ரேடில் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்தையும் கொஞ்சம் கூட பேனிக் இல்லாமல், கொஞ்சம் கூட க்ரீடி இல்லாமல், இது நடக்கணும், இது நடக்கணும், இதுதான் நடக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு, அப்போ இந்த மாதிரி தான் அடுத்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரைஸ் கீழே இருக்கும்போதே ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு வந்தால் தான் என்ட்ரி எடுப்புங்கிறது முடிவு பண்ணிட்டேன். ப்ரைஸ் மேலே போகுது, மறுபடி வந்துட்டு பாதியோடு திரும்பி போகுது, அங்கே ஒரு என்ட்ரி கிடைக்குது. பட் அந்த என்ட்ரி வந்து நான் எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா $1800 லாஸ் பண்ணு தெரியுங்களா, அதே மாதிரி ஒரு என்ட்ரி. அந்த என்ட்ரி எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி அந்த என்ட்ரி எடுக்காத ரொம்ப நல்லதாக போச்சு. மறுபடியும் கீழே வர்றான், அவ்வளோ தூரம் மேலே போனோம், சரன்னு 2 கேண்டில் அவ்வளோ தூரம் கீழே வந்து எக்ஸாக்டாக நம்மளோட என்ட்ரி கொடுத்துட்டு மறுபடியும் போகிறான். மறுபடியும் மேலே சரன்னு போயிட்டு நம்மளோட டார்கெட்டுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் போனால் நம்ம டார்கெட் போயிருப்பான். ஆனால் போகாமல் மறுபடியும் கீழே வர்றான். மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு டார்கெட் ஹிட் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் ஏன் நான் இப்போ அதுலேயே நாங்கள் பார்க்க போகிறோமே, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மூவும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்னு சொல்லியிருப்பேன். பட் இதுனால நான் எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் சொல்லலை. இந்த ட்ரேடில் அப்படி நடந்திருக்கு, அடுத்த ட்ரேடில் அப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரேடும் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு முக்கியமான வீடியோவாக அது இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லென்த்தாக அந்த வீடியோ போடுறேன். இன்ட்ரோவே இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் இந்த வீடியோ கீழே இது பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். அப்போ நிறைய பேர்த்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ, கிட்டத்தட்ட 1 hour வீடியோவை நான் எதை கட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக எடிட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஹாய் ஆல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 73.25க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 70 வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணல, 73க்கு மேலே க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேலே போயிட்டோன்னா திரும்ப வந்து இந்த இடத்துல பை எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 28 போட போகிறோம். 29 போட போகிறோம். பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அக்ரெசிவாக இருக்காங்க, பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்காங்க. நம்ம ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கலாமா? ஓகே, கன்ஃபார்ம். ஓகே, பாப்பா வந்து கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். 70க்கே மூவ் பண்ணிட்டேன். பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நியூஸ் இருக்கான்னு வேறு பார்க்கணுமே. வேறு இன்னைக்கு முடிஞ்சு நியூஸு. ஓகே, நியூஸ் என்னது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் போல். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ திரும்பி இருக்க இடம் வந்து திரும்ப வேண்டிய இடமே இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, பெரிய அளவுக்கு பையிங் ஆர்டர்ஸ் அங்கே இல்லை. அது கீழே தான் இருக்குது. கீழே வந்துட்டு திரும்பினா பரவாயில்ல, சூப்பரான பை வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம போட்டு வச்சுக்கிற இடத்துல வந்து கொடுத்தோன்னா சூப்பரான பை வரும். டார்கெட் கடகடனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காய்ஸ் இப்போ கூட ஒரு ரிஸ்கி என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் 33 பாயிண்ட், டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 39 பாயிண்ட். ஸோ இந்த ரிஸ்கி என்ட்ரி. ஸோ ரிஸ்கி என்ட்ரிங்கிறது எடுக்க வேண்டாம்னு யோசிக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் பக்காவாக எனக்கு இருந்துச்சு. நான் இந்த மாதிரி என்ட்ரியே எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு. ரிஸ்கி என்ட்ரி தான் அது, அதனால தான் நான் என்ட்ரி எடுக்கலை. 35 கீழே க்ளோஸ் ஆகிருக்கா ஏதாச்சும் ஒரு கேண்டில்? இந்த கேண்டோட க்ளோஸிங் எவ்வளவு?
35 25 இந்த கேண்டிலோட க்ளோசிங் 45 இதோட க்ளோசிங் 36 25. ஓகே பார்ப்போம். அப்படியே இருந்தாலும் 28.50 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். வீக்காக இருக்குதுன்னா பையர்ஸ் இருக்காங்க, பட் மறுபடியும் புஷ் பண்ணுற அளவுக்கு பையர்ஸ் இல்லை. மறுபடியும் இங்கே வந்து எடுத்து நம்ம போட்டுக்கிற இடத்துக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே க்ளோஸ் பண்ணிட்டான், பார்ப்போம். நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியான அக்ரெசிவாக வர்றான். நியூஸ் 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 ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஆர்டர் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 26. ஓகே நேற்று மாதிரி பண்ணுவோமா? கன்ஃபார்ம் இங்கே 2 லாட் மட்டும் போட்டு வைப்போம். பார்க்கலாம். இப்போ பையர்ஸ் தூக்கிட்டு போகணும், அடிச்சு தட்டி தூக்கணும் பையர்ஸ் மேலே. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செல்லர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்க, பட் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். அதுக்கு மேலே போய் எஸ்எல் கிட்ட ஆச்சுன்னு நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ரிஸ்க் எடுத்துட்டு தான் ஆகணும். ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. 70 கீழே க்ளோஸ் ஆகுமா அந்த கேண்டில்? க்ளோஸ் ஆனால் கொஞ்சம் வீக்குக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆச்சுனால நான் வருத்தப்படுறது கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டான என்ட்ரி சொல்லி வச்சு எடுத்துருக்கோம் இந்த என்ட்ரி. இது வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சுனால நம்ம மேலே தப்பு இல்லை. அவ்வளோ சூப்பரான என்ட்ரி இது. பையர்ஸ் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. 87க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு. 87-25க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 87-25 87-25 க்ளோஸ் ஆகுமா? 22 செகண்ட் இருக்குது. இல்லை 70 கீழே க்ளோஸ் ஆகுமா? 2க்கு நடுவில் சிக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறானுங்க. ஓகே 2க்கு நடுவில் க்ளோஸ் ஆகிட்டான். மேலேயும் க்ளோஸ் ஆகலை, கீழேயும் க்ளோஸ் ஆகலை, நடுவில் க்ளோஸ் ஆகிட்டான். ஓகே இந்த கேண்டில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கீழே வராமல் அப்படியே புஷ் பண்ணால் ஓகே. அக்ரெசிவாக இருக்கானுங்க. செல்லர்ஸும் கீழே அடிக்கிறானுங்க, பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கேண்டிலும் பெரிய பெரிய கேண்டில். இந்த கேண்டில் பெரிய கேண்டில், இந்த கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டில், மறுபடியும் இந்த கேண்டில், இப்போ மறுபடியும் இந்த கேண்டில் செல் கேண்டில் கீழே வந்துட்டு இருக்கான். பையர்ஸ் புஷ் பண்ணணும். பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, புஷ் பண்ணியே ஆகணும். கேண்டிலோட மூவ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்ட்டு. மேலே கீழே மேலே கீழே. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அவ்வளோ ஆர்டர்ஸ் விழுகுது. கச்ச 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 கச்சான்னு. பையர்ஸ் புஷ் பண்ணுங்க. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். இன்னொரு ஜம்ப்பு. எப்படி இருந்தாலும் நம்ம என்ட்ரி கிட்ட போய் நம்மளோட டார்கெட் கிட்ட போயிட்டு திரும்பி வருவான் கீழே. அது வழக்கமாக நடக்கிறதான். எத்தனை பாயிண்ட் இருக்கு டார்கெட்டுக்கு? டார்கெட்டுக்கு இங்கிருந்து 7 பாயிண்ட். 7 பாயிண்டெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயமாடா? ஓகே ஓகே 2.5 பாயிண்ட்.
ஐயோ ஐயோ. டேய் வேலை காட்டிடுவானுங்க உனக்கு. டேய் இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம்டா, திரும்பி திரும்பி தொலைஞ்சிடாதீங்கடா. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். 70-75 கீழே க்ளோஸ் பண்ணால் சோழி சுத்தமாயிரும். நேராக ஸ்டாப் லாஸ்க்கு போவான். 70-75 அந்த இடத்துல பையர்ஸ் வந்து முற்றுநதி புஷ் பண்ணணும். அதாவது நம்ம என்ட்ரி எடுத்த இடம் தான். நம்ம 70 எடுத்தோம், மேலே 70-75 வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முற்றுநதி பையர்ஸ் அக்ரெசிவாக வரணும், வந்து சரசரன்னு தூக்கணும். அது கீழே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு. நம்மளுக்கு எஸ்எல் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்காங்க பையர்ஸும் செல்லர்ஸும். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சாலும் ஏற்றுக்க வேண்டியதான். பர்ஃபெக்டான என்ட்ரி, பர்ஃபெக்டான டார்கெட். அந்த இடத்துல போய் முட்டி இருக்கணும். முட்டாமல் திரும்பி வந்திருக்கான். எப்படி கீழே என்ட்ரி கொடுக்காமல் ஃபஸ்ட் டைம் மேலே போனானோ அதே மாதிரி இந்த டைம் போய் டார்கெட் கொடுத்துருக்கணும். பையர்ஸ் அக்ரெசிவாக இருக்கணும் இந்த இடத்துல. சரசரன்னு மேலே போகணும். எந்தளவுக்கு கீழே செல்லர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்களோ அதை விட பையர்ஸ் அக்ரெசிவாக இருக்கணும். ஏன்னா பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அக்ரெசிவான பை மூவ் வரணும். இல்லைன்னா சோழி முடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் என்னோடய லெவல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அவ்வளோதான். இது எஸ்எல் கிட்டானாலும் சரி, டார்கெட் போனாலும் சரி. இப்போ எடுத்தது பக்காவாக என்ட்ரி கொடுத்துட்டு பக்காவாக போனான் இல்லையா. இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நான் வந்து இப்படி நடந்தால் மட்டும்தான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரியே பையர்ஸ் புஷ் பண்ணுறாங்க. இந்த டைம் நம்ம டார்கெட் ஹிட் ஆகுமான்னு பார்ப்போம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே க்ளோஸ் பண்ணி, இந்த கேண்டில் கரண்ட் கேண்டில் 400க்கு மேலே க்ளோஸ் பண்ணி இந்த ஹையை, அதாவது இந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணால் நம்ம டார்கெட் போயிடுவான்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த கேண்டில் 400க்கு மேலே க்ளோஸ் பண்ணணும். ஓகே, நல்ல மூவ். ஓகே, நானூறுக்கு மேலே க்ளோஸ் ஆகுங்கடா டேய். இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 401.50 401.50க்கு மூவ் ஆயிருக்கு. ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் 401 இருக்குது. எங்கே க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தான் க்ளோஸ் ஆகி ஜம்ப் பண்ணுவானுங்க. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு ராஸ்கல்ஸ். நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா, ஒரு டைம் அதில் வெளியே வந்து நான் நிறையா டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வெளியே வந்து பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேனிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அதனால தான் நான் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிற காரணம் அதுதான். நான் வச்ச என்ட்ரிக்கு போகணும். நான் என்ட்ரி கரெக்டாக எடுத்துருக்கேன். எனக்கு டார்கெட் போகணும், இல்லைன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகணும். 2 தான் நான் பார்ப்பேன். நான் ஓகே கைஸ், டார்கெட் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறோன்னா நம்ம இதுக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, நல்ல மூவ், நல்ல அக்ரெசிவான மூவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 435க்கு மேலே க்ளோஸ் பண்ணால் அவன் மார்க்கெட் நேற்று மாதிரி தான் போகிறான்னு நினைக்கிறேன், 200 பாயிண்ட்டு. பட் எனக்கு இதே போதும். 156 போய் முட்டினாலே போதும். இப்போ இந்த இடத்துல வந்தாலே போதும். 448க்கு வந்தாலே போதும். இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 435க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் சரசரன்னு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். நான் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 393க்கு மூவ் பண்ண போகிறேன். ஓகே, இது என்னானாலும் சரி. ஏன்னா
430 இருக்கட்டும், 435 இருக்கட்டும், ரொம்ப கிரிட்டிக்கலான லெவலு, ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல் கூட. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவலு. இந்த லெவலை தாண்டிட்டான்னா ரொம்ப மேலே அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு மார்க்கெட் என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருச்சு. நான் க்ரீடியாக இருக்க விரும்பலை. எப்படி நான் ஃபியராக இல்லாமல் ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு வந்தாலும் சரி, என்கிட்ட கிட்ட மறுபடி போயிட்டு வந்தாலும் கம்முன்னு கொண்டு இருந்தனோ அதே தான் இது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $46 கொடுத்து வச்சுருக்கா, $156 கொடுத்து வச்சுருக்கான்னு தான் நான் பார்க்க போகிறேன். அது $500 போனாலும் அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். ஒன்றா 156 போ, இல்லைன்னா 46 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணு. ஏன்னா இப்போ இருக்கிற லெவல் ரொம்ப கிரிட்டிக்கலான லெவலு. 400 ஓகே, ஒரு லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 28க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 35க்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு பார்ப்போம். 35 தான் முட்டிக்கிட்டு இருக்கான். 35 முட்டிந்து ரியாக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா? 35 கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லெவல் தான். 35ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 28 விட பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சு கிடக்குது 35. அது செல் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கா, பை ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கான்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். 35 தாண்டினானா நம்ம டார்கெட்டில் வந்து அசால்ட்டாக தூக்கிடுவான். அதே மாதிரி 28 கீழே க்ளோஸ் பண்ணால் ரொம்ப சிரமமாக இருக்கும். $93.50 ஸ்டாப் லாஸ் இருக்குது. 93.25 ஓகே, 25 பிப்ஸ் இது வந்து தள்ளி தான் போட்டிருப்போம். ஓகே, நான் கரெக்டான இடத்துல தான் இப்போ ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறேன். டெய்லி வந்து நம்ம நினைக்கிற இடம் எல்லாமே போகும்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா டார்கெட்டும் போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 35 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். செல்லிங் ஆர்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் போல். இப்போ வரைக்கும் பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் போய் மேலே க்ளோஸ் ஆகணும். நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு கூட போய் க்ளோஸ் ஆகலாம். பட் நம்மளுக்கு தேவை மேலே போகணும், ஸ்டாப் லாஸ் தூக்காமல் போகணும். ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டானா ஓகே, எனக்கு ட்ரேட் அவ்வளோதான். ஒரு குட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 407 இருக்குது. 407க்கு மேலே க்ளோஸ் பண்ணலைன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கிடுவான். தூக்க போகிறான் அடேங்கப்பா. ஓகே, சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஓகே கைஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் நகருது. அதாவது வந்து நான் வந்து இதனால் பெரிய ஆளுன்னு நான் சொல்லலை. நான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய புத்தி கேட்டின அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறேன். அது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.001% தெரியும். அதை வந்து நான் உருப்படியாக கற்றுக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தை நான் திரும்ப 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 பேக் டெஸ்ட்னு பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி விட்டு 1 year ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டுக்கு வந்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ என்னால் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போக முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியுது இல்லையா? ஓகே கைஸ், நல்ல ட்ரேடு. $250. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 435 அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். அந்த இடத்துக்கு மேலே தாண்டிட்டான்னா 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் எனக்கு அவ்வளோவெல்லாம் வேண்டாம். அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த கொஞ்சம் மேலே வச்சுருந்தேன். நான் டார்கெட்டே வந்து 35 தான் வச்சுருந்துருக்கணும். சரி, இந்த ஹை வெப்பன்னு சொல்லி வச்சேன். ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணதுனால தான் நான் அங்கே வச்சேன். ஓகே கைஸ், எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். டெய்லி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. மார்க்கெட் எப்படி வேணாலும் மாறலாம். திடீர்னு வந்து பையர்ஸ் அதிகமாகலாம், திடீர்னு செல்லர்ஸ் அதிகமாகலாம், திடீர்னு வந்து பேனிக் பையிங் பேனிக் செல்லிங் நடக்கலாம். நம்ம மங்கூஸ் மண்டையன் ட்ரம்ப் ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இடி இடிச்சுன்னா எங்கேயாச்சும் ஒரு பக்கம் மழை பெய்யும் கண்டிப்பாக மார்க்கெட்டில். அது எல்லாமே எல்லா ரிஸ்க்கையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் ட்ரேடிங்குள்ளேயே வரணும். இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு பேனிக்கும் இல்லை, எனக்கு ஃபியரும் எதுவுமே இல்லை. நான் சந்தோஷமும் படல, இதுவும் பண்ணல. ஓகே, நான் நினச்ச இடத்துல இன்றைக்கி அந்த விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கு நடக்குமான்னு தெரில. நாளைக்கு ஒரு வேளை நான் பார்க்குற இடத்துல அந்த விஷயம் நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி தான் பண்ண போகிறேன். யாருமே வந்து மார்க்கெட்டில் புலியோ கொம்பனோ கிடையாது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நான் தான் அப்படிங்கிற பெரிய நிறையா பேர்த்த முடிச்சு விட்டு போயிருக்கு.
நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதில் ஒரு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டுக்குள்ளுக்கிற சொட்டு மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் உள்ள நடக்கும். பெரிய பெரிய ட்ரேடர்ஸையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேடில் காணாமல் பண்ணிடும், பிச்சைக்காரனாக கொண்டு வந்து விட்டுரும். சரிங்களா? எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஈகோ எப்போவுமே நம்மளுக்குள்ளே வந்துடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆனாலும் நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும், நம்ம நினைக்கிற மாதிரி தான் மார்க்கெட் நடக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நடந்துருச்சுன்னா சந்தோஷம், ஓகே. நாளைக்கு நடக்கலையா, ஏன் நடக்கலை, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இல்லை வந்து மார்க்கெட்டோட இதெல்லாம் மாறிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். வழக்கம் போல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் சேனல் வரைக்கும் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 25,435 ஸ்ட்ராங்கான லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆனால் ஒரு 200-300 பாயிண்ட் போயிடுவான்னு நினச்சேன். பட் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அவன் மேலே போகிற இங்கே வந்திருக்கான், நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்குறதுக்கப்புறம் வந்திருக்கான், மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், போக முடியல, மடி வந்திருக்கான், மேலே போகிறக்கே முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வர ஆரம்பிச்சிருச்சு. செல்லிங் ஆர்டர்ஸ் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் காரணமாக அப்படியே மார்க்கெட் அங்கே அப்படியே ஆடி மடி வந்து பார்த்திங்கன்னா அடி வந்து பார்த்திங்கன்னா தெருக்கி விட்டுட்டான் கீழே. ஓகே, ஒரு சூப்பரான செல் என்ட்ரி கிடச்சிருக்கும். பட் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிறதுனால அதோட ட்ரேடை நிறுத்திட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடியோ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வர்றதுக்கு முன்னாடி இருந்து ட்ரேடிங் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, டேக் கேர் கைஸ், பாய்.